சார் இதுல வேற யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு கேட்கறாங்க. சார் நீங்க ஒரு கமிஷனர், இப்ப என்னை நீங்க கொஸ்டின் பண்ற, நீங்க ஒரு கமிஷனர், என்ன சார் பதில் சொல்லுவீங்க? விசாரணை முடிஞ்சோடனே விசாரணை என்ன விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறோம். நீ வேறு யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் ஒரு கமிஷனர், பொறுப்புள்ள கமிஷனர் என்ன தெரியுங்களா சொல்லணும்? இது வரைக்கும் அப்படி இல்லைங்க, நாங்கள் இப்போ அதை போய் விசாரிக்கிறோம், நாங்கள் இது வரைக்கும் விசாரிச்சிட்டோம், உள்ளே போய் அப்படி யாரும் பாதிக்கப்படலை அல்லது பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏதோ ஒன்று சொல்லணும். இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் தைரியமாக நெஞ்சுரத்தோடு நீங்கள் காவல்துறைக்கு வாருங்கள், உங்கள் ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் என்கிற உத்தரவாதத்தை பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே உங்கள் வாயிலாக நான் சொல்லுகிறேன் என்றுதான் ஒரு கமிஷனர் பேசணும். அதுக்கு தான் உன்னை நான் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லணும். நீ எதுக்கு ஜேர்னலிஸ்ட் கூப்பிட்ட, எதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் கூப்பிட்ட, நீ கதை சொல்றத கேட்டு வர்றக்கா? அவங்க கிட்ட நீ என்ன சொல்லியிருக்கணும்? இந்த செய்தியை பரப்புங்க, இந்த அரசாங்கம் அந்த அடையாளங்களை பாதுகாக்கும், பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே என்ன தெரியுங்களா பதில் சொன்னார்? நீங்க எடுத்து பாருங்க இந்த பேட்டியை. இது வரைக்கும் போலீஸ்க்கு ஒன்றும் அப்படி வரல, கம்ப்ளைண்ட் வரல. போலீஸ் கம்ப்ளைண்ட் எங்கிருந்து வரும்? போய் கேட்க மாட்டேயா? போலீஸ் எதுக்கு?